திரும்ப என்ன அலங்கோவா அழகபடி சொல்லக்கூடிய கூந்தல் இருக்கிறது. ஒரு பாஞ்சாலம் கால் பிடிக்க தாதி கரம்பிடிக்க தாதி சீவ பிடிக்க சிங்காரிக்க தாதி அம்மா பேர் இருக்கிறார். கணக்கிலே இல்ல இந்த இரு தூத்த கடகத்துல இந்த காட்டகத்துல இந்த கல்லிலும் முள்ளிலும் செடிக்கு ஒரு கூந்தலாகவும் கொடிக்கு ஒரு கூந்தலாகவும் ஏமா எல்லாத்துக்கும் பிரியறதுக்கு காரணம் ரப்பர் பேண்ட் இல்லையா? ஏற்பட்ட காரணம் தெரிய வருமா? சிறிய தந்தை விதிர மகாராஜனிடத்திலே நிருபத்தை கொண்டு வந்து மன்னனிடத்திலே கொடுக்கு அத்திமா நகரம் 6 பேர் போனீங்க. 6 தரத்தாரும் அத்திமா நகரத்துக்கு சென்றோம். போன இடத்துல நடந்தது. போன இடத்துல என்ன செய்தால் தெரிய வருமா? Yeah.
வழியை அழைத்து அமர சூது மகனை ஆட வேண்டும் தெரிவித்தார். சூது மகனை ஆடி அதுக்கு தர்மராஜா சம்மதித்து சூது மகனை நாடு ராஜ்யம் தம்பிமாரால தன்னையும் தோற்றுட்டான். தன்னையும் தோற்ற பின்பு தம்பிமார்களையும் அனைவரையும் தோற்றுட்டாங்க. அப்புறம் மீண்டும் என்ன செய்தாங்க? கடைசி தருவாய் உணவத்தை ஆடினா ஆடின காலத்திலே துரியோதனன் புன்னகை கொண்டு உன் என்ன செய்ய சொன்னா? என்ன செய்தான் தெரியுமா? தம்பி துச்சாதனை அழைத்தி தம்பி துச்சாதனா தாயினியை காந்தார் இளத்திலே குமடியான திரௌபதியை செய்தனை விடுத்து இந்த மன்னாதி மன்னர் மாவியந்தர் மத்தியிலே இழுத்து வரும்படி உத்தரவிட்டான். துச்சாதனை சொன்னா சொன்னத்தான் யார் என்ன அவன் என்ன செய்தான்? கையை பிடித்து என்னை வெளியே தள்ளி மகன் துச்சாதனன் அழைத்து செல்ல வேண்டும் எடுத்து போடா கண்ணே என்று உத்தரவிட்டு சொன்னாங்க. அப்ப துச்சாதனன் என்ன செய்தான்?
வேடர் காத்து ரட்சித்தார். அப்புறம் என்ன குறை? அதனால பறிபோகாத காத்தாரு இல்ல, காத்து ரட்சித்தார். என்ன கேக்குறேன்? உன்னை என்ன கேக்குறா? அன்றைக்கு நிலை துணை இன்றைக்கு நிலைகதி எனக்கு புரிந்து விட்டது. உன் தந்தனுக்கு பாஞ்சாலமன் கிளேசப்பட்ட போது பாஞ்சாலமன் இட்ட சபதம் நிறைவேறும். இல்விழாவினை சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்னால கல்யாணம் நடந்தது. உன்னாலதான் நடந்தது. இப்ப என்னால இன்னொரு காலத்துல நடக்கும். பெருத்த அந்த ராஜசபையிலே ஒரு சபதம் செய்திருக்கிறேன். இன்னைக்கு நடக்க வேண்டிய கேட்டா எப்படி செய்திருக்கிறேன்? எப்படி? அவன் என்ன சொல்றான்? எப்பொழுது என்னை அந்த வேலை செய்தாரோ அந்த பாவியை துரியோதனாலே அமரமாய் குருச்சேத்திரமும் மீது வடித்து அவன் மாதிரியிலே அமர்ந்து குதிரத்தை எண்ணெயாகும் மார்பெலும்பை சீப்பாகும் மணி குடலை எப்பொழுது புஷ்பமாக என் கூந்தலிலே அணிகிறேனோ அதுவரையே அவன் தொட்டு கலைத்த கூந்தலை எடுத்து முடிப்பதில் இருந்து வீர சபதம் செய்திருக்கிறேன். அதுதான் அன்றைக்கு நீரே துணை இன்றைக்கு நீரே கதிங்க. கூந்தல் முடிக்கிற வழி அந்த கட்டட ஏமா நானே செடியா முடிச்சிருவாமா? என்ன செடியா நானே கூட கூந்தல் நீ பிடிக்க மாட்டேன். என்னது லவர் பேண்ட் வாங்கினாயா? போட என்ன அம்மா பயப்படாத, ஒரு பக்கம் நில்லு. கூந்தல் பிடிக்க வழி போ நில்லு. ஆமா கடைசியில துரியோதனை என்ன சொல்லி இருப்பா? அதான் இந்த 13 வருஷம் இட்ட கட்டளை. அதுக்கு முன்னாடி செப்போட்ல கையெழுத்து வாங்கி 13 கொடுக்குறேன். 13 முடியும் எங்களுக்கு உள்ளதை கொடுக்குறான். 13 ஆடு கடி வருதா ஜெகன் பேருவார் கொடுக்குறான். குடுப்பணும் நல்லா தெரியும். செப்போட்ல கையெழுத்து போட்டுக்கிறேன். குடுப்பணும் எல்லாம் தெரியும். தாராளமா கொடுப்பான் தாத்தா. கொஞ்சம் போல வெண்டக்கா சாப்பாடு நாட்டுல எவனுமே கிடையாது. ஊரை கெடுக்குமா கெடுத்துக்கிறா? ஏன் தாத்தா? ஒரு காலமணி வாங்க முடியாது. நல்லவனா தான் கொடுப்பான் தான். அது ஒரு பக்கம் கொடுத்துட்டா கூட நம்மள கூந்தலை எப்படி நீ முடிப்ப? நாட்டை கொடுத்துட்றாங்க கொடுத்துட்றான். எப்படி நான் இப்படி கூந்தல் முடிக்க முடியும்? சொல்லக்கூடாது. லேசா துறையாளர் நாட்டை வாங்க முடியாது. அதுக்கு முன் எச்சரிக்கையா அந்த வெள்ள வரதுக்கு முன்ன அணை போடணும். ஏன்னா இமயமலைக்கு சென்று கண்டுதால் பரவமூர்த்தி கண்டு அருளாயுத பச்சரி கருத்தலுக்கு பதுமதி வாழ சிரமங்களை பெற்று வர வேண்டும். அப்படி பெற்று வந்தா அப்படி கூந்தலை முடிக்கலாம். கிட்ட சாபதத்தை நிறைவேற்றலாம். தாத்தா நான் போய் வரேன் தாத்தா. கைலாயம் போய் அத நீ சொன்னதெல்லாம் வாங்கி வந்துடுறேன். தவம் செய்து வாங்கி வந்துடுறேன். தவம் செய்வே ஈசன் கொடுப்பாரு, வாங்கிட்டு வருவேன். ஆனா ஒண்ணாச்சு நடுவே மாடு மேய்க்க போய் ஐயா தர்மராஜனை கையெடுத்து போய் கூட்டிட்டு வந்து கூட்டு சும்மா அப்ப எப்படி வருவேன்? அப்படியா சொல்றேன்? அது மட்டும் கிடையாது. தர்மராஜ பெயரோடு தர்மமூர்த்தி பேரு மூர்த்தி கிரமத்து சிவபெருமானுக்கு சித்தியாக மாட்டார். அப்படியா? நீ கொண்டாட முடியாது. நீ ஒரு பக்கம் அப்படி நின்று வணக்கம் இருக்கிறது வீமன். வீமன் வணக்கம் இருக்கிறது. கைலாயம் சென்று வருகின்றேன். நான் சென்று வருகின்றேன். கைலாயம் பரமக்கடலை கோரி 3.25 நாளிலே தபம் செய்வேன். அந்த கலையை பெறுவதற்காக கைலாய பரமக்கடல் வந்தாராச்சு. பரவில்லை என்றால் அந்த கைலாய வலையை அடியோடு பேச்செடுத்து வருகின்றேன். நான் இட்ட சபதம் அப்படி. நான் இட்ட சபதம் கொக்கு மலை கிடுகிற கொக்கரித்தே கூறினே சபதம் பண்ணால் பக்குவமா காத்துட்டு பங்கமா செய்துட்டு பாதக வந்தையில லக்கமது 99 பேர்களையும் நான் ஒருவனே கொல்லுகின்றேன். அப்படி கொல்லாம் முன்னவே என் 2 கரத்தால் தலைவலி உண்ணேன். 100 பேர் அதுல 99 பேர் வராது விட்ட எங்களுக்காக பரிந்து கேட்டவன் இளையவன் என் தம்பி. அதனால் வேண்டி அவனை மட்டும் விட்டுட்டான். 100 பேர்ல சின்னவன் கேட்டான கழிச்சேன். அப்பா ஒன்னால முடியாது. மனோபோதியில சிறந்தவன் சிறந்தவன் ஆகாது.
வணக்கம். இந்த சூரிய கட்சி வர யாரு? நான் தான் நகுலன். அப்படியா? எங்க போறேன்? என் தாத்தா எங்கடா போறேன்? ஏன் கைலாய செல்ல போறேன்? தப்பம் பண்ணும். தப்பம் கிடையாது. 3 உனக்கு சாப்பாடு கிடையாது, உணவு கிடையாது, கொண்டாட முடியாது. போடா. முடியாது தாத்தா, நாங்க சாப்பிட இருக்க முடியாது. தாத்தா வணக்கம் தாத்தா. கேக்குறவங்க யாரு? சகாதேவ. நீயா? கொண்டாட முடியாது. போ. வா வா. தாத்தா இந்த தாத்தா வேமனையும் போக கூடாதுன்ற, எங்கேயும் போக கூடாதுன்ற, நம்ம யார்தான் இந்த கைலாயம் போறது? யாராரு போகணுமோ அங்கதான் போகணும். யாரு? போய் நிறைஞ்சு என்ன உங்க வச்சு கேட்டேன். அர்ஜுனா எப்பயாவது கொண்டவன் பெண்ணாசை பிடிச்சவன் முள்ளு மேல துணி இருந்தா கூட பொம்மைக்கு ஆம்பளையான்னு பாக்குறோம். அவனை போய் கைலாயம் போவான்ற அந்த வழி நான் செய்யறேன். எப்படி ஒரு பக்கமா நில்லு, அனுப்புறேன். சரியா? எப்ப பார்த்தாலும் எந்த வடிவமோ இந்த தபோடையும் கொண்டு மக்களை உடுத்து கட்டாய் உடுத்து தபகோளத்தோடு கொண்டு வரும். கேளுங்கள் வேலை இல்லை வேத வேதமான போனத்த வாதம் பிரகாரம் இதோ ஆனால் அர்ஜுன பெருமானவர் இதோ கன்னியாச்சி வேடம் கொண்டு வருது காண்க.